வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய மயூரா கிரியேஷன்ஸ் தோழி கார்த்திகா அவங்களுடைய வீட்டு தோட்டம் பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான பாட்டில் வீட்டு படிக்கட்டுகளில் வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது டெசார்ட் ரோஸ் வச்சுருக்குறாங்க. வீட்டில் அதிகமாக பூக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெசார்ட் ரோஸ் வந்து வளர்க்குறான். இது நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கக்கூடியது. அப்புறம் மூலிகைகளும் வச்சுருக்குறாங்க. கத்தாழை, ரோஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து கற்பூரவள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகத்தி வச்சுருக்காங்க. அகத்தி எல்லாம் ஒரே ஒரு செடி இருந்ததுன்னா போதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை வந்து மாதத்தில் 2 தடவை அகத்தி சாப்பிட்லாம். வீட்டுக்கு தேவையான கீரை ரெடி ஆயிரும். இது பாருங்கள், தட்டைக்காய் கொடி ஒரு குச்சி வச்சு எவ்வளோ அழகாக கட்டி விட்டுருக்குறாங்க. இதில் எவ்வளோ பெரிய தட்டைக்காய் வந்திருக்குது பாருங்கள், நீளமாக. இந்த தட்டைக்காய் வந்து ஒரு 10 காய் இருந்ததுனாவே போதும், நம்ம வீட்டுக்கு பொரியல் காயிரும். இதெல்லாம் ஈஸியாக வரக்கூடியது. பெருசாக வந்து ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. கொடி வகைகள்லாம் வந்து எப்படி வச்சு ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்கள். வேஸ்டேஜ் பக்கெட்ஸு, அப்புறம் மினரல் வாட்டர் கேனு, இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் பொருள் நம்ம தூக்கி போடாமல் இதை வச்சு ஈஸியாக செடி வளர்க்கலாம். மாடியில் தான் போட்டிருக்காங்க. பாவக்காய் செடி போட்டிருக்காங்க. பாவக்காய் வந்திருக்கு பாருங்கள். இது போல் இந்த மாதிரி காய்கறி செடியெல்லாம் நம்ம வந்து வீட்டில் 1-2 வச்சுட்டோம்னாவே போதுங்க. நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறி நமக்கு ரெடி ஆயிரும். கொடி வகைகள்லாம் 1 இருந்ததுனாவே போதும். இது வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் ஒரு 4 பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா போதும், வாரம் 1/2 கிலோ வெண்டைக்காய் கிடச்சிரும். இதுக்காக நம்ம பெருசாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம ஈஸியாக நிறைய பயிரூக்கிகள் போட்டிருக்கிறோம். அதுபோல் பூச்சி வந்ததுன்னா அதை விரட்டுறதுக்காக நிறைய பூச்சி விரட்டிகள் போட்டிருக்கோம். இதெல்லாம் தயார் பண்ணி அடிச்சிங்கனாவே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து செடி வளர்க்கலாம். நிறைய செடிகள் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது வேஸ்ட் பேகு, கொரியர் பேகு, இந்த பிளாஸ்டிக் பாட்ஸு உடஞ்சதுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் வெளியே, அதிலெல்லாம் வச்சுருக்காங்க. மருதாணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நீங்கள் வளர்க்கும்போது ஒரு 5 பேகு அதில் வந்து காய்கறி வச்சுக்கலாம். ஒரு 4 பேக்கில் மூலிகைகள் வச்சுக்கலாம். ஒரு 4 பேக்கில் வந்து கீரைகள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டு தோட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது நீங்கள் அவசியமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கலாம். ஈஸியாக வரக்கூடிய பிளான்ட்லாம் வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனுடைய டேஸ்ட்டு. தக்காளி பார்த்திங்கன்னா திடீர்னு விலை ஏறுது, திடீர்னு விலை குறையுது. அதெல்லாம்